இந்த மாதிரி முட்டைக்கறி செஞ்சு பாருங்கங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அன்னைக்கு செஞ்சிலப்பா அது மாதிரி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. அரைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கலராக இருக்கிறது தப்பாக வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இந்த கலரில் இருக்குது. அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா ஜூஸி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகு, சீரகம், உப்பு இது 4 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ட்ரையாக கிண்டிட்டு முட்டையை அப்படியே எடுத்து போட்டு ட்ரையாக கூட எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் இல்லை சப்பாத்தி ரைஸ்க்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி கிண்டி மூடி வச்சு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.